கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 30ஆம் சங்கீதம் 11வது வசனம். சங்கீதம் 30 வசனம் 11 முதற் பகுதி. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாறப் பண்ணினீர். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாறப் பண்ணினீர். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த புலம்பல் என்ற அந்த செயல் இருக்கிறதே, அது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் காணப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. புலம்புகிற மனிதனுக்கு வித்தியாசங்கள் இல்லவே இல்லை. ஒருவேளை எனக்கு எல்லா விதமான தேவையும் சந்திக்கப்பட்டு நான் இந்த உலகத்தில் வசதியாக நான் இருந்தால் நான் புலம்ப வேண்டிய அவசியம் இருக்காது என்று நாம் நினைக்கலாம். எனக்கு எதுவுமே இல்லாது இருக்கிறதுனாலே எப்படி என் வாழ்க்கையை நகர்த்தப் போகிறேன், இவையெல்லாம் எப்படி தீரப்போகிறது என்று எண்ணும் பொழுதுதான் நான் புலம்ப ஆரம்பித்து விடுகின்றேன் என்று சொல்லி நாம் நினைக்கலாம். ஆனால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, புலம்பல் என்பது எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் தவிர்க்க முடியாத ஒன்றாயிருக்கிறது. ஏனென்றால் நமக்கு எப்பொழுதுமே நம்முடைய எதிர்காலத்தை குறித்தும் நம்முடைய வாழ்க்கையில் நிகழ்கிறதான காரியங்கள் பலவற்றை நாம் ஒன்றும் செய்ய முடியாத நிலைமைக்குள்ளாக்கப்படும் பொழுது இந்த புலம்பல்கள் நமக்கு வருகின்றது. அதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் இந்த வசனத்தை நாம் பார்க்கின்றோம். இது அனைவருக்கும் தெரிந்த வண்ணமாக இது தாவீதின் சங்கீதம். தாவீது ஒரு அரசனாக இருக்கின்றார். ராஜாவாக இருக்கும் பொழுது ராஜாவே புலம்ப வேண்டிய அவசியம் என்ன என்ற கேள்வி வரும். அப்படியானால் ராஜாவிற்கும் புலம்பல் இருக்கின்றது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, விரலுக்கு ஏற்ற வீக்கம் என்று சொல்லுவார்கள். அந்தந்த நிலையில் இருக்கிற மக்களுக்கு அவர்களுக்கு ஏற்ற வண்ணமாக பிரச்சனைகள், போராட்டங்களும் தேவைகளும் உருவாகிறதை நாம் பார்க்கிறோம். அவற்றை நினைத்து புலம்புகின்ற மனிதர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். ஆனால் தான் ராஜாவாக இருந்தும் கூட தனக்கு உண்டாகிறதான அந்த புலம்பலில் அவர் சொல்லுகின்றார், ஆண்டவரே, நீர் என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற கடவுள் ராஜாவின் புலம்பலை மாத்திரமல்ல, பரம ஏழைகளாக இருக்கின்ற உங்களுடைய என்னுடைய புலம்பலை கூட அவர் என்ன செய்கிறவராக இருக்கின்றார்? ஆனந்த களிப்பாக மாற பண்ணுகிறவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் ஒரு நாளும் வித்தியாசம் பார்க்கின்ற கடவுள் அல்லவே அல்ல. அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளை ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டார். ஒருவேளை இந்த மாதத்தினுடைய முடிவை நாம் நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் 2 நாளில் ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக நாம் பிரவேசிக்க போகிறோம். இந்த மாதத்தை எப்படியோ நான் கடந்து கொண்டிருக்கின்றேன். வரப்போகிற மாதம் எப்படி இருக்க போகிறது, இன்னும் வரப்போகிற மாதத்தினுடைய நிலைமை என்னவாக இருக்க போகிறது, இதெல்லாம் நமக்குள்ளாக கேள்வியாக வரும்பொழுது நாம் தானாகவே புலம்ப ஆரம்பித்து விடுகின்றோம். அதை தூரத்திலே இருந்தல்ல, நம் அருகிலிருந்து மாத்திரமல்ல, நமக்குள்ளாக இருந்து பார்க்கின்ற கடவுள் சொல்லுகிறார், உன் புலம்பலை நான் ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவேன் என்று சொல்லி ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. காரணம், என்ற புலம்பலை நீர் ஆனந்த களிப்பாக மாற பண்ணுகிற கடவுள். எங்களுடைய கஷ்டங்கள், எங்களுடைய இயலாமைகள், எங்களுடைய தேவைகள், எங்களுடைய பிரச்சனைகள், எங்களுடைய எதிர்காலங்கள், எங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்கள், இவையெல்லாம் நினைத்து நாங்கள் கர்த்தாவே ஆண்டவரே கவலை கொள்ளும் பொழுது, புலம்பும் பொழுது, ஆண்டவரே நாங்கள் என்ன செய்வோம் என்று கதறும் பொழுது, என் தேவன் எங்களை கேட்டு எங்களுக்கு மனம் இறங்கி நாங்கள் எந்த காரியத்தை குறித்து புலம்பிக் கொண்டிருக்கிறோமோ, கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறோமோ, அவற்றையெல்லாம் எங்களை விட்டு நீக்கி போட்டு, ஆண்டவரே நீர் ஆனந்த களிப்பை எங்கள் வாழ்க்கையில் நீர் கட்டளையிடுகின்ற ஆண்டவராக இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். தாழ்த்தி தம்முடைய திருக்கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இதோ புலம்பலோடு கூட முன்பாக நாங்கள் நிற்கின்றோம். ஆண்டவரே, ஆனந்த களிப்போடு கூட உம்மை துதிக்கும்படியான கிருபை எங்களுக்கு தாரும். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.